சொல்லலாமா? கல்வி வள்ளல் பச்சை தமிழர் என்று தந்தை பெரியார் அவர்களால் வெகுவாக பாராட்ட பெற்ற பெருந்தலைவர், தமிழ்நாட்டின் இரட்சகர் என்று மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பிக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய 122வது பிறந்தநாள் விழாவில் நாம் எடுக்க வேண்டிய சூளுரை இன்றைக்கு மிக அதிகம். குலதர்மத்தை ஒழித்து சமதர்மத்தை நிறுவுவதற்காக வந்த காமராசர் அவர்களுடைய தேவை இன்றைக்கும் என்றைக்கும் தேவை. அவருடைய சேவை எப்படி நம்மையெல்லாம் உயர்த்துவதற்கு பாடுபட்டதோ அதுபோலவே அவருடைய தேவையும் இன்றைக்கும் இருக்கிறது. காமராசர் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கல்வி வள்ளல். நம்முடைய காமராசர் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைக்க வேண்டும். வருங்கால தலைமுறைக்கு அவர்களுடைய சாதனை என்பது கல்வித்துறையிலும் மூடிய பள்ளிகளை திறந்த வகையிலும் மிகப்பெரிய அளவில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஊக்க சக்தியை தந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு தந்தை பெரியார் எப்படி குலதர்மத்தை ஒழிக்க அரும்பாடுபட்டார், அதற்கு காமராசர் அவர்கள் பயன்பட்டாரோ அதே போலத்தான் இன்றைக்கு நீட் தேர்வை ஒழிப்பதற்காக இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய வாய்ப்பிலே நல்ல வாய்ப்பாக தமிழ்நாட்டிலே தொடங்கப்பெற்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அவர்களுடைய அந்த தலைமை என்பது அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி போன்றவர்கள் காங்கிரஸே அதை ஏற்கக்கூடிய அளவிற்கு வந்து இன்றைக்கு வடபுல மாநிலங்கள், கிழக்கு மாநிலங்கள், மேற்கு மாநிலங்கள் எல்லாமே நீட் தேர்வுடைய கொடுமைகளை விளக்கி சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அதை எங்களுக்கு விளக்கியதற்கு நன்றி என்று நம்முடைய முதல்வருக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் சொன்னால், தமிழ்நாடு கலங்கரை வெளிச்சமாக இருந்து தத்துவங்களுக்கு மட்டுமல்ல போராட்டங்களுக்கும் களமாக அமையும், வழிகாட்டும். நிச்சயம் வெற்றி பெறுவோம். இதுதான் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளில் நாம் எடுக்கக்கூடிய சூளுரை விளைவாகும். அதாவது இந்த சிறப்பு என்பது முதலாக பகல் உணவு திட்டம் என்பதையே திராவிட இயக்கம்தான் தியாகராயர் காலத்தில் வெறும் மாநகராட்சி மாநிலத்தில் மட்டும் செய்தது. அப்போது அதற்கு மேலே அங்கே இருந்த ஆட்சியிலே அதிகாரம் இல்லை, நீங்கள் நடத்த முடியாது, பண உதவி கிடையாது என்னோடு நிறுத்தப்பட்டது. காமராசர் தான் பகல் உணவு திட்டத்தை உருவாக்கினார்கள். அது விரிவாகியது, மதிய உணவாகியது. அதற்கு பிறகு காலை உணவு திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை திராவிட மாடல் ஆட்சி தான் இன்றைய முதல்வர் தான் கொண்டு வந்தார். அதில் இன்னும் சிறப்பு என்னவென்றால், காமராசருக்கு மேலும் பெருமை ஊட்டக்கூடிய அளவிற்கு ஒரு வித்து ஆலமரமாக ஆகியிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அதை வளர்த்தெடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தனியார் பள்ளிக்கூடங்கள் என்று எய்டட் என்று சொல்லக்கூடிய உதவி பெறும் ஆரம்ப பள்ளிக்கூடங்களிலே கூட விரிவாக்கியிருக்கிறது. இந்த திட்டத்தை கனடா நாடு பின்பற்றுகிறது. அமெரிக்காவின் பல மாநிலங்கள் பின்பற்றுகிறது. இந்த காலை உணவு திட்டத்தை வடபுலங்களையும் தாண்டி ஒரு மாநில அரசினுடைய திட்டத்தை உலக நாடுகள் பாராட்டுவது மட்டுமல்ல பின்பற்றுவது என்பது இருக்கிறத திராவிட மாடல் ஆட்சியுடைய மகுடத்தில் தனி சிறந்த ஒளிமுத்தாகும். திராவிட மாடல் ஆட்சியை கண்ணை மூடிக்கொண்டு பொறுப்பற்று குறை சொல்லுகிறவர்களுக்கு விழி திறக்க வேண்டிய நிலை. இன்னொன்றும் குறிப்பிட வேண்டும். காமராசர் உயிரோடு இருந்தபோது அவருடைய வீட்டுக்கு தீ வைத்தவர்களெல்லாம் இப்போது காமராசர் முகமூடியை அணிய வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது சொன்னால் மக்கள் ஏமாற மாட்டார்கள். காமராசர் யார், அவருடைய தத்துவம் என்ன என்பதை புரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே காமராசரை ஒரு முகமூடியாக யாரும் பயன்படுத்தினால் அவர்கள் முகமூடியும் கிழித்தெறியப்படும். ஐயா இன்னொன்று கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு. 2020 கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஆண்ட பல மாநிலங்களில் இந்த இது கொண்டு வரல. இது வரலாம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புதிய கல்வி இது கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அரைவேக்காடுகளுடைய ஏற்றுச் சுரக்காய் தத்துவம் எதற்கும் பயன்படாது. ஆட்சி எதற்கும் பயன்படாது. ஏனென்றால் அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். பெரிய அளவிற்கு நாங்கள் தான் செய்கிறோம்னு சொல்லுகிறவர்கள் எந்த மாநிலத்திலே இதை செய்திருக்கிறார்கள்? திராவிட மாடல் ஆட்சியை தவிர. இதற்கு தெளிவாக செயலில் பதில் சொல்ல வேண்டுமே தவிர வெறும் வாய்ப்பேச்சு பேசக்கூடியது, வெறும் வாய்ப்பேச்சில் வீரரடி என்று சொல்லக்கூடிய அளவில் தான் அது அமையும்.